Hi friends, இந்த வீடியோல நம்ம YouTube சேனலோட நேமை எப்படி சேஞ்ச் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். YouTube சேனலோட நேமை வந்து நீங்க மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுலயுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நான் இந்த வீடியோல வந்து கம்ப்யூட்டர்ல தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ நீங்க மொபைல்ல நீங்க Chrome browser ஓபன் பண்ணி அதுல 3 டாட் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு வந்து டிக் கொடுத்துடுங்க. டிக் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கம்ப்யூட்டர்ல எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்றேனோ அதே ஸ்டெப்ஸ் நீங்க மொபைல்ல ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட யூடியூப் பிகினர்ஸ் கைட் சேனலுக்கு வந்து YT360ன்னு நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ சேனல் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கிற இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டாவது கொடுத்துருக்கிற சேனலுங்கிற டேபை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனல் டேப்பில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த பேஜில் வந்து ரைட் சைடு கார்னரில் இந்த மாதிரி லோகோ இருக்கும். இந்த லோகோவை கிளிக் பண்ணி உங்கள் சேனலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த சேனலுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சேனல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலை எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனலை இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ என்னோடதுல வந்து யூடியூப் பிகினர்ஸ் கைட் சேனல் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட சேனல் நேமை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நேமில் பாருங்கள், என்னோட சேனல் நேம் வந்து இங்கே ஷோ ஆகுது. இப்போ இந்த சேனல் நேமுக்கு ரைட் சைடு இருக்கிற இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை நான் என்டர் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்னோட யூடியூப் சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னால் என்னோட சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிற யூடியூப் பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிவிட்டு YT360ங்கிற நேமை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் சேனலுக்கு என்ன நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கீங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நேமை கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் திரும்ப யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பேஜை ரீலோட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், என்னோட சேனல் நேம் வந்து YT360ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சேனல் நேமை வந்து அடிக்கடி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கும் வந்து லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதீங்க. நல்லா டிசைட் பண்ணி ஒரு சேனல் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் பற்றி நீங்கள் எல்லா அப்டேட்ஸையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம YT360 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.